அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமணிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். கடவுள் ஏன் நம்மை சோதிக்கிறான்? நம்ம அதிக வழிபாட்டுக்குள்ள போக போக இறைவனை வழிபட அதிகமான கஷ்டங்கள் வர மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். ஏன்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, இறைவன் நம்மை ஒருபோதும் துன்பத்தில் தள்ள மாட்டான். நாம் பல ஜென்மங்கள் செய்த வினைகள் நம்மை அப்படியே என்ன சொல்றது, கட்டுண்டு கிடக்கின்றோம். அதில் அந்த வினைகள் உறுத்திட்டு இருக்கு. இறைவன் என்ன செய்யறான்னா, நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்தி அவற்றிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த ஆன்மா என்னை நினைக்கின்றது, இது துன்பப்படுகிறது என்று அனுதினமும் நமக்காக கவலைப்படுகிறான். ருத்ராட்சமே அதுதான். இறைவனுடைய கண்ணிலிருந்து வந்த கண்ணீர் நம்முடைய துன்பத்துக்காக. அவனுக்கு துன்பம் இல்லை, ஆனால் நம் படுகின்ற துன்பத்தை கண்டு அவன் துன்பப்படுகிறான். அது காரணம் வினை. அப்போ பெருமான் என்ன செய்யறாருன்னா, நெய்யாத மனத்தினை நெய்வித்தாய் ஐயா நீ உலா போந்த இன்று முதல் அன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே என்பார். இதுக்குமே நான் அசரமாட்டேன் அப்படின்னு அகங்காரம். அந்த அகங்காரம் தான் நம்ம அப்படியே வினைகளை ஏற்றிக்கிட்டே போகுது. நான் எதுக்கு அசரமாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவை கூட இறை வழிபாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நையாத மனத்தினை நைவிப்பான். எதற்கு அப்படின்னா, நம்முடைய வினைகளை நில்லாமல் நீங்க வைப்பதற்காக. இந்த அகங்காரத்தை அழித்து எல்லாம் சிவச்செயல் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து ஞானத்தை கொடுத்து நம்ம வினையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து எப்பொழுதுமே நம்ம இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காக, நம்முடைய இந்த உயிரை சுத்தப்படுத்துவதற்காக எம்பெருமான் சில துன்பங்கள் போன்று கொடுத்தாலும், எப்படி அப்பா பையனை எக்ஸசைஸ் செய்ய சொல்லி ஒரு கம்பியில் தண்டால் சொல்லி மாட்டுறாரு, அப்பா கூடவே தான் இருப்பார், எங்கேயும் போயிட மாட்டார். ஆனால் அந்த குழந்தையினுடைய உடல் கட்டு நன்றாக வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுப்பார். அதுபோல நம்முடைய ஆன்ம பலம் பெறுவதற்காகத்தான் இறைவன் நமக்கு துன்பங்கள் போன்று கொடுத்தாலும் அந்த துன்பங்கள் நிலையானது அல்ல. அதிலிருந்து அவனே வெளிக்கொண்டு வருவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒருபோதும் துன்பம் தர